தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு எதிரான பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அளித்த பேட்டியில், தமிழ்நாட்டில் இந்தி மொழி திணிப்பு என்ற பெயரில் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிரிவினைவாத அரசியல் செய்து வருகிறார். உத்தரப்பிரதேசத்தில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளை கற்றுத்தரும் போது இந்தி மொழியை தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் ஏன் கற்றுத்தரக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், மு.க. ஸ்டாலினுக்கு வாக்கு வங்கி நெருக்கடி உள்ளது. மொழி என்பது ஒற்றுமையை உருவாக்கத்தான் பயன்பட வேண்டும். மொழியை வைத்து பிரிவினை செய்யக்கூடாது. தொடர்ந்து பேசிய அவர், மு.க. ஸ்டாலினுக்கு வாக்கு வங்கி நெருக்கடி உள்ளது. மொழி என்பதை ஒற்றுமையை உருவாக்கத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர மொழியை வைத்து பிரிவினை செய்யக்கூடாது. இந்தியாவின் பழமையான மொழிகளில் சமஸ்கிருதத்தை போல தமிழும் ஒன்று. தமிழுக்கு நீண்ட வரலாறும் உயரிய பண்பாடும் உள்ளது. இந்தி மொழியை ஏன் வெறுக்க வேண்டும்? ஒவ்வொரு மொழியையும் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் 3வது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். மொழி என்பது ஒற்றுமைக்கானது என்பதை நமது தேசிய கீதம் வெளிப்படுத்துகிறது. மொழியின் அடிப்படையிலான பிரிவினைவாத நடவடிக்கைகள் குறித்து மக்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழிகள் கற்றுத்தரப்படுகின்றன. கன்னடம், மலையாள மொழிகளையும் கற்றுத்தருகிறோம். அத்துடன் வெளிநாட்டு மொழிகளையும் கற்றுத்தருகிறோம். தேசிய கல்விக் கொள்கையின் கீழ்தான் இந்த மொழிகளை கற்றுத்தருகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி மொழிகளை கற்றுத்தரும் போது இந்தி மொழியை தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் ஏன் கற்றுத்தரக்கூடாது? நாட்டு நலனை கருத்தில் கொண்டுதான் செயல்பட வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவான விளக்கம் தந்துள்ளார். அரசியல் லாபங்களுக்காக மாநிலங்களின் முதல்வர்கள் பிரதிநிதிகள் கூட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் நடத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் விளக்கத்துக்கு பிறகு இந்த விவகாரத்தில் பேசுவதற்கு எதுவுமே இல்லையே, இவ்வாறு யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருந்தார். இதற்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் யோகி ஆதித்யநாத்தின் இந்த பேட்டிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது, தமிழகம் எந்தவொரு மொழியையும் எதிர்க்கவில்லை. இந்தி மொழி திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம். எங்களுக்கு ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் பாடம் நடத்த தேவையில்லை என பதிலடி கொடுத்துள்ளார்.